வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராக் கடைசியாக பார்த்தீங்கன்னா WWE ஆட்டமிச்சு ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாரு. மற்றும் ஃபீல்டோடைய பல ரூபங்களை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏடபிள்யூவில் 20க்கும் மேற்பட்ட ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதற்காக ரிலீஸ் பண்ணாங்க மற்றும் கிளாஸ் ஆஃப் த கிளாஸில் 2022 நடந்துச்சுல, அது மீண்டும் WWEக்கு வரப்போகுது. எங்கே, எந்த இடம், எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ராக் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா WWEல்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். என்னோடய கிராண்ட் மதர் மவியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க WWEல ஹால் ஆஃப் ஃபேமாக நீங்கள் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மவியாவை பொறுத்த வரைக்கும் WWEல ஒரு சிறந்த மல்யுத்த வீரர். அப்படி எப்போது வந்தாங்க, கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு போனாங்க. ரொம்ப பெரிய லாஸ் ஆல்வன் மாதிரி தான், கொஞ்ச நாள் சண்டை போட்டு போனாங்க. WWEல ஹிஸ்டரியை புரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் உமன் டிவிஷனில் எந்த விதமான சாதனையும் பண்ணாட்டாலும், எங்களுடைய பார்ட்டி இல்லை, ஏன் பார்ட்டியை நான் விட்டு கொடுப்பேனா, நீங்கள் கண்டவங்களெல்லாம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிருக்கிறீங்க, ஏன் பார்ட்டியை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் கோரிக்கை வச்சுருந்தாரு. கிட்டத்தட்ட ஹால் ஆஃப் ஃபேம் கிளாசிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராக் என் பார்ட்டி இல்லாமல் ஹால் ஆஃப் ஃபேம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு ஃபைனல் பாஸ் WWEல அவரும் ஒரு பாஸ் தானே, முதலாளி தானே. அதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ராக்கோட பேச்சை கேட்டு இப்போ மவியோவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹால் ஆஃப் ஃபேமை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருடத்தில் செலக்ட் செய்யப்பட்ட முதல் ஃபீமேல் WWEடைய ஹால் ஆஃப் ஃபேமர் அப்படிங்கிறது ராக்கோட பாட்டி மாவியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் விமன் டிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பாக உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மேட்சாச்சும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த தடவை ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. போன வருஷம்லாம் 7 இருந்துன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மென் டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி உமன் டிவிஷனையும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் டோட்டலி கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஒரு உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு, இன்னொன்று வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு, 2 மேட்ச்சு தான். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா, இதை தவிர்த்து 3 மேட்ச் தான். இயர்லி கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் உமன் டிவிஷன் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, வெறும் 3 தான் நடக்குது. இது இந்தியன் ஃபேன்ஸுக்கெலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உமன் டிவிஷனில் உமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் மேட்ச், அது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். மற்றபடி சும்மா தேவையில்லாத ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் சம்மர் ஸ்லாம்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ரேண்டா ரவுஸுக்கும் ஷேனா பஸ்லருக்குலாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த மேட்ச்சில் எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. எனக்கு அது எதுக்கு தெரியுமா யூஸ் ஆச்சு, அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டீ குடிக்கிறேன்னு தோணுச்சு. இந்த மேட்சை வச்சாங்க, டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி போர் அடிக்கிற மேட்ச் ஒரு சில மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் மென் டிவிஷனில் ஒரு சில மேட்சஸ் இருக்குது, அது அவங்க கொண்டு போகிறத வச்சு தான் போர் அடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ஆஃப் த கிளாஸில் 2024 மீண்டும் யூகேலேயே பார்த்தீங்கன்னா WWE டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. மெயினான போஸ்டரில் ட்ரூ மாக்கின்ற வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வால் தூக்கி நின்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. கூட நம்ம கோடி ரோட்ஸ், போன வருஷம் கோடி ரோட்ஸ் அஃபிஷியலாக அட்வர்டைஸ் செய்யப்பட்டார். ஆனால் அந்த டைமில் அவர் வர முடியல, இன்ஜுரி ஆகிட்டு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே. இப்போ அவர் அட்வர்டைஸ் செய்யப்பட்டுருக்கிறாங்க. ஸோ ஜே ஊசோ அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சில ரெஸ்லர்ஸை வச்சு கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் 2023 அது 24 போஸ்டரை அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான ஆடியன்ஸ், 66,000 ஆடியன்ஸை வச்சு ஒரு ஷோ நடத்துனாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய அரினாவை இல்லாமல் ஒரு 20,000 ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அரினாவை தான் பார்த்தீங்கன்னா யூகேயில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காகன்னு தெரில. ஒருவேளை இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் ஷோஸை அடுத்தடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால இப்போதைக்கு நம்ம பிரைமரியாக ஒரு 20,000 ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஷோ நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அரினாவை புக் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் அரினா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி கொஞ்சம் தான் இருக்கும், நிறைய பேர் இருந்து பார்க்க முடியாது. அது எதுக்காக கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரில. AEW பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டத்தில் போய்ட்டுருக்குறாங்க. ஆமாம், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே இல்லாமல் வெளிச்சோடி கிடக்குது. இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டு வந்தோம் நம்ம சேனலில். AEW போகிற போக்க பார்த்தாங்கன்னா இழுத்து மூடிடுவாங்கன்னு. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு AEW வந்துட்டாங்க. நிறைய ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா சும்மா தானே வச்சுருக்குறோம், WWE மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு டோனி கான். ஸோ இவங்களெல்லாம் AEWல காட்ட முடியாத அளவுக்கு டைம் இல்லை. பிகாஸ் ஏஐடபிள்யூவில் ரெஸ்லர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம்.
பேச்சுக்கு பேச்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல இருக்கிற ரெஸ்லர்ஸ் சொன்னதுனால அவங்க ஓனாக உருவாக்கின ரெஸ்லர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க முடியலை. அவங்களாம் வாய்ப்பே இல்லாமல் திண்டாடிட்டு கிடந்தாங்க. அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸையும் டபிள்யூடபிள்யூலேருந்து போகியும் ஏஐடபிள்யூல சொம்பு தூக்க வச்சுட்டு இருந்தாங்களா ரெஸ்லர்ஸ், அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அடுத்த ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லப்பட்ட ப்ராக்கர்ஸ் இருக்கிறார்ல, ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு சேர்த்து டோனி கான் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ இருக்கிற ஏஐடபிள்யூட சிச்சுவேஷன் மற்றும் இவங்களுக்கு எங்களால் மேட்ச் கொடுக்க முடியலை, டைம் டியூரேஷன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இவங்க அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு சூப்பராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கும் இவங்களுக்கும் பர்சனலி எந்த விஷயமும் கிடையாது, தப்பு எதுவும் கிடையாது. இந்த விஷயம் நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் சொன்னீங்களாடா, அவரே ரிலீஸ் பண்ணியாச்சு. டோனி கான் இனி ஜான் மாக்ஸ்லி ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க 6 மில்லியன் 7 மில்லியன், அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு போயிடுவாங்க. சரி, அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ஃபீல்டோடைய டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷூட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரீ விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஃபீல்டோட கேரக்டருக்காக ஃபீல்டு வந்து ராண்டி ஆர்டன் வந்து எரித்து கொள்ளை பண்ணிடுற மாதிரி ஸ்டோரி. அப்போ எரிந்த ஃபீல்டு மாதிரி ஒன்று வரணும், அதுக்காக நான் அவங்க எப்படி போஸ்ட்மார்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை காட்டினாங்க. எப்போ வேறு லெவலில் இருக்குதுங்க. நீங்களே பாருங்களேன். இந்த என்ன தெரியுமா, மொத்தம் எரிஞ்ச மாதிரி காட்டாமல் இந்த பல்லு சைடு மட்டும் எரிஞ்சு கொடூரமாக அந்த பல்லு மட்டும் நீட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே ரூரலாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இதனால தான் டபிள்யூபிள்யூ பற்றி இது வேண்டாம் சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா பார்க்கறதுக்கே, ஆனால் இது உண்மையிலே காட்டுறது நல்லாயிருக்கும். இது ஏடபிள்யூ மாதிரி ஆட்டிடியூட் ஏராலாம் கண்ணா பரவாயில்ல. டபிள்யூபிள்யூ வந்து பிஜி ஏரால குழந்தைகள் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இது வேண்டாம், நம்ம எரிஞ்ச மாதிரியே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெஞ்சு கூடி எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அந்த பிரே ஒயிட்டோடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் சிம்பிள் மாதிரிலாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து பிரே ஒயிட்டோடைய பிறந்தநாளை குறிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக அந்த ஃபீல்டு கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு உருவம் கொடுத்துருப்பார்ல, அந்த ஆர்கிடெக்சர் ட்ரெஸ் ஆர்கிடெக்சர், அந்த ட்ரெஸ்ஸை வடிவமைப்பு செய்பவர், அவர் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனம் கவர்ந்த விஷயமா டாக்குமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பிரே ஒயிட் இல்லை, பிரே ஒயிட் இடத்த அவங்க இடத்துல இருக்கிற மற்றவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை பூர்த்தி செய்யணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரே ஒயிட் டபிள்யூபிள்யூ இருக்கும்போது அவருக்காக ஒர்க் பண்ண அவருடைய புரதர் மற்றும் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொமையும் சொல்கிறாங்க. அதில் பிரே ஒயிட்டுக்காக நாங்கள் எந்தெந்த ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கணுன்னா பீகாக் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளம் உண்டு, அதில் பார்த்துக்கலாம். காசு கட்டணும், சும்மாலாம் பார்க்க முடியாது சரிங்களா. நானே ட்விட்டரில் போட்டு இந்த கிளிப்பை பார்த்து தான் சொன்னேன். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல ரெஸ்லிங் செய்தியில் நான் அவங்கள சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேர்த்து ஒழுகுதுப்பா வைக்க.